எங்கள் வீட்டில் ஃபிஷ் கறி இப்படி தான் செய்வாங்க. வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து குட்டி குட்டி சங்கரா மீனை வச்சு இன்றைக்கி ஒரு ஃபிஷ் கறி ரெடி பண்ணலாமா. அதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெயாக ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாரில் 3 வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் அதையுமே ஆட் இது போல் குறைன்னு அரைச்சி அதையுமே ஆட் பண்ணி இந்த பச்சை ஸ்மெல் பண்ணதுக்கப்புறம் 3 தக்காளி அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இது மேலே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா குழம்பு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சங்கரா ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் கொதி விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதாக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.